வணக்கம் இந்தியா. நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் ஆச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 147 புள்ளிகள் அதிகரித்து 26,180 முடிவடைந்திருக்கிறது. மெயின் ரீசன் ஆர்பிஐ ரேட் கட் இருக்காதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் டு பி சர்ப்ரைஸ் ஆர்பிஐ என்ன பண்ணாங்க, 25 பேசிஸ் பாயிண்ட்ஸில் ரேட் கட் சொன்னாங்க. சொன்ன பிறகு மார்க்கெட் வந்து ஒரு பிக் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அட்வான்சஸ் 1201, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1506. பட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு ஓவராலாக ஒரு நல்ல பையிங் இன்னைக்கு சந்தைகளில் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஓவரால் சென்டிமெண்ட்டையும் லார்ஜ் அண்ட் மிட் தான் இன்னைக்கு வந்து தூக்கி விட்டதுன்னு சொல்லலாம். மேலும் ஆர்பிஐ கவர்னர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணாரு, கிட்டத்தட்ட ஒரு 1,40,40,000 கோடி ரூபாய்க்கு ஓஎம்ஓ மூலியமாக டாலர் வாங்கினார். ஸோ ஸ்ட்ரெங்தன் த ருபி. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் as well as strengthening the economy சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராங் எக்கனாமிக் க்ரோத் மற்றும் ஸ்ட்ராங் Q2 ஜிடிபினால தான் இந்த ரேட் கட்டையே கொடுத்தேன் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு. ஸோ வெரி பாசிட்டிவ் சென்டிமெண்ட் டு த மார்க்கெட் as well as the investors. அதனால் மார்க்கெட் ஏறுதுன்னு சொல்லலாம். அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது PSU பேங்க், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஐடி இந்த 3 துறைகளும் நன்கு ஏறிய துறைகள். மீடியா, ஃபார்மா, எனர்ஜி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்தது. மெயினாக இந்த பாசிட்டிவ் க்ளோஸுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த 3 வீக் பெண்டிங் ஸ்ட்ரீக்கை வந்து மார்க்கெட் நிற்க முடிஞ்சது. சென்டிமெண்ட் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆனது ஆர்பிஐனால தான். ஸோ இந்த லிக்விடிட்டி என்ஹான்சிங் வந்து ஒரு கிரேட் ஹெல்ப் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த ரேட் கட்டும் வந்து ஒரு ரெக்கார்ட் லோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃபேவரபிள் ப்ரைஸ் அவுட்லுக்கும் முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அதேமாதிரி லோவர் பாரோயிங் காஸ்ட்னால நிறைய ஒரு கிரெடிட் டிமாண்டு சந்தைகள் அதிகரிக்கக்கூடும். அதாவது ஃபண்டிங் ப்ரெஷர் ஆன் பேங்க்ஸ் வந்து குறையக்கூடும். நான் பேங்க் லெண்டர்ஸ் சுற்றி நிறையா வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ளோ இருக்கக்கூடும். அதனால் அஃபோர்டபிலிட்டி ஹோம் பையர்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் கன்சியூமர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபர்தராக வந்து ஜாஸ்தியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்ட்ராங் ட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரேட் சென்சிட்டிவ் செக்டரில். ஸோ அது வந்து அந்த மொமெண்டம் இந்த மாதம் வரலையும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் இன்றைக்கி ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து சூப்பராக ஏறி இருக்கு. மோர் தென் 6.6% ஏறி இருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸும் கிளைம் பை 1.3% இன்னைக்கு. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், L&T, இன்ஃபோசிஸ் அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் நன்கு ஏறிய பங்குகள் இவை தான் நிற்க வச்சதுன்னு சொல்லலாம். மறுபுறம் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஸ்பிளிட் ஆகும் போது அதனால அதில் வீக்னஸ் ஆகிருக்கு. தென் எட்டர்னல், இண்டிகோ, சன்ஃபார்மா, ட்ரெண்ட் இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். போல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் பார்த்தோம்னா 4.62% குறைந்து 10.32 இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆன் த வாலட்டிலிட்டி. ஸோ மார்க்கெட் அதனால தான் மேலே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் 90 பங்குகள் 52 வீக் ஹையையும் 300 பங்குகள் 52 வீக் லோயையும் டச் பண்ணியிருக்கின்ற தினம் இது வந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இமாமி அண்ட் TCS நடந்திருக்கிறது. மேலும் இண்டிவிஜுவல் கமாடிட்டியை பொறுத்தவரை மெயினாக வந்து தங்கம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. அது மாதிரி வெள்ளியும் நல்ல மூவ் கொடுத்துருக்கு. க்ரூட் ஆயில் ஸ்டேபிளாக இருக்கிறது. ஸோ மேலும் டெக்னிக்கலி இன்னைக்கு இண்டெக்ஸ் பார்த்தோம்னா காலையில் ஒரு 10 மணிக்கு பிறகு பார்த்தோம்னா ஒரு கிராஜுவலாக மார்க்கெட் வந்து நல்லாவே ஏறுதுன்னு சொல்லலாம். நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஒரு ஆவரேஜ் பையிங்கில் இருந்தது. பட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் எபோவ் ஆவரேஜ். ஹவர்லி சார்ட்டை பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து இண்டிகேட்டிங் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இன் த மார்க்கெட் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரேலி அப்படிங்கிறத குறிக்குதுன்னு சொல்லலாம். அதுபோல் 26,300 26,350 ஒரு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டோனாக இருக்கக்கூடும். அதில் வந்து நின்று மேலே போச்சுனாக்க மார்க்கெட் வில் ஹாவ் அ வெரி பிக் ரேலி. அதெல்லாம் பற்றி நம்மளுடைய வீக்லி இன்புட்டில் பேசுவோம். அதுபோல் 20 டே எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 26,000 25,950 அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நண்பர்களே, நாளைய தினம் நாம் சிறப்பு பதிலில் நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.